பார்த்தீங்கன்னா, இந்த அழகான பட்டாம்பூச்சி பறக்கிற கேக் தாங்க செட் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, 5 கேஜில ரொட்டேட்டர் அண்ட் ஸ்பேசர் வச்சு கேட்டிருந்தாங்க. நான் இத செட் பண்ணலான்ட்டு வென்யூக்கே போயிட்டேன். ஸோ இவங்க இந்த கேக் நான் ஆல்ரெடி ஒரு ஃபங்ஷனில பண்ணியிருந்தேன். இந்த மாடலே வேணும். கலர் மட்டும் ஸ்கை ப்ளூல மாத்தி குடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாரியே மாத்தி அங்கங்க பட்டாம்பூச்சிலாம் பறக்க விட்டுட்டு 1 அப்படின்ற டாப்பரையும் வச்சுட்டேன். ஸோ எங்கெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கணுமோ அங்கெல்லாம் வந்து அழகா சொருகிட்டு பின்னாடி வந்து ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வைக்கலாம் அப்படின்னு வச்சேங்க. ஆனா அது செட் ஆவாத காரணத்தால இந்த பட்டர்ஃப்ளை வந்து 2ஆ கட் பண்ணிட்டேன். 2ஆ கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு விங்ஸ் அந்த பக்கம் ஒரு விங்ஸ் அப்படின்ட்டு அழகாக வந்து பறக்க விட்டாச்சு. இவங்க கூடவே வந்து ப்ரௌனி அண்ட் கேக் பாப்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டை வந்து டெக்கரேஷன் பண்ணுறவங்களே வைக்கிறேன்னு சொன்னதால் அவங்க இந்த ஸ்டாண்ட் தான் கொடுத்தாங்க. அதில் வைக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சுட்டு மீதி எல்லாமே கீழே சுற்றி வச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம கேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பெரிய சொதப்பல் என்னென்னா அவங்க வந்து கேக் டேபிளில் வந்து கவர் பண்ண மறந்துட்டாங்களா, அதனால் திரும்ப எல்லா கேக்கையும் தூக்கிட்டு அவங்க வந்து கீழே வந்து ஷீட் போட்டு வச்சாங்க. அண்டு ஃபைனலாக நம்மளோட பேபி வந்து பார்த்திங்கன்னா கேக்கை பார்த்து ரொம்ப ஹாப்பிங்க.